ஒரு முனிவர் என்ன பண்ணாராம், முனிவர் வந்து உக்காண்டே இருக்கிறாராம், தவம் பண்ணிக்கின்னு சிவனை நோக்கி தவம் இருக்கிறாராம். அந்த தவம் இருக்க சொல்ல அங்கே வந்து பார்வதி அம்மா என்ன பண்ணுறாங்களா, என்ன முனிவர் தவத்திலே இருக்கிறாரு, அவரோட தவத்தை எப்படியாவது கழிச்சி ஆகணும், பெண்ணுக்கு அடிமை ஆகணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சிவலிங்கம் அங்கே வந்து பார்வதி அம்மா என்ன பண்ணுறாங்களா, சிவனை மயக்கிறதுக்காக மோகினி அவதாரம் எடுக்கிறாங்க. அந்த மோகினி அவதாரத்துலேயும் முனிவர் மயங்கவே இல்லை. அப்போது அவரோட முனிவரோட ஜாதகம் எடுத்து பார்த்தா சிவன் தான் பெண்ணாக போனால் மயங்குவாருன்னு அவர் புராணத்தில் இருந்திருந்தார். அப்புறமா அவர் என்ன பண்ணார், முனிவர் உன்னமா மயங்காத யாருமே இல்லை அப்படின்னு அவர் என்ன சொன்னார். முனிவர் என்ன பண்ணுறாரு, சாபம் விடுறாரு. அதாவது எந்த லோகத்துலேயும் உனக்கு உருவமே இருக்கக்கூடாது, ஆண்லிங்கமும் பெண்லிங்கமும் போயிடணும், அதுதான் சிவலிங்கம்.